ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். அதாவது வாங்கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாதம் தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். முதல்ல மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல பருப்பு வறுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதே போல் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை முதல்ல வறுத்துடலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் மாதிரி வந்துருச்சு. லைட்டாக கலர் மாதிரி வந்ததுமே மல்லி சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, சீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சமாக வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 போல் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. சேர்த்துட்டு இதையும் வறுத்துருவோம். 1 ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது போல் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிறதுனால நான் 2 தான் சேர்த்துக்கிறேன். அடுத்து வரமிளகாய் ஒரு 7லேருந்து 8 போல். நான் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன். அதனால் அந்த மிளகாய் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா எல்லாமே கலர் மாதிரி வந்துருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்து, மல்லி, மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஏன் நான் கடைசியில் சேர்க்குறேன்னா, தேங்காயில் வந்து நல்ல ஈரப்பதம் இருக்கும். அதனால் இதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாமே வறுத்துக்கணும். இது போல் நல்ல தேங்காய் வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் மசாலா கூட சேர்த்துடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். இந்த மசாலா கூட எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் வறுத்துருக்கணும். ஆனால் தேங்காயில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் தனியாக வந்து தேங்காயை வறுத்து அது கூட சேர்த்துக்கிட்டேன். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதுனால நான் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்காமல் வறுத்து எடுத்தேன். நீங்கள் வந்து உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி நீங்கள் சாதத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சோம் இல்லையா, இப்போ நல்லா ஆறிடுச்சு. அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன். சூப்பரான ஒரு வாங்கி பாத் மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போல்லாம் நம்ம கத்திரிக்காய் வறுவல் இந்த மாதிரி கத்திரிக்காய் சாதம் இதெல்லாம் செய்கிறதுக்கு இதை நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் வந்து இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்து நம்ம கத்திரிக்காய் சாதம் அப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம உடனே பவுடர் அரைச்சி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது போல் செஞ்சு வச்சுட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்கி பாத் பவுட்ரு வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப அருமையாக இருக்குது. நான் வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் நான் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு பவுட்ரு, பார்க்கவே நல்லா கலராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பவுட்ரு வந்து உடனே நம்ம வந்து பாட்டிலில் போட்டு எடுத்து வைக்கக்கூடாது. கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் 2 பேருக்கு நம்ம கத்திரிக்காய் சாதம்லாம் பண்ணுறோம், இல்லை கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறோம், இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோன்னா இந்த பவுட்ரை எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்து நம்ம கலந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே நம்ம பவுட்ரு செஞ்சு சேர்க்குறத விட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு ரொம்ப வேலை வந்து காலையில் நேரத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வாங்கி பாத் பவுட்ரு வந்து அதிகமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பவுடரெல்லாம் ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். கூடவே கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் முந்திரி பருப்பு சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து இது போல் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். கத்திரிக்காயை ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நான் நல்லா வதக்கினேன். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3/4 பக்குவத்துக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வாங்கி பாத் மசாலாவை இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இதுலேயே மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் இதில் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் சேர்க்கல. அந்த பவுட்ரு மட்டுமே நமக்கு போதும். வதக்கினதுக்கு இந்த மசாலா போட்டு பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். இந்த மசாலா கூட இந்த கத்திரிக்காய் வேகட்டும். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் பாருங்கள், கொஞ்சமாக நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம்.
கத்திரிக்காவை ரொம்ப குழைய விடக்கூடாது. குழைய விடாமல் நம்ம இது போல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா நல்லா குழையாமல் முழுசாக இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா அந்த புளி வாடை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ மசால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறுவோம். அடுப்பை வந்து நீங்கள் எப்பயுமே சாதம் கிளறப்போ சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு. அதாவது கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். என்னென்னா மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப வரவரன்றது தான் நல்லா இருக்காது அப்படின்றக்காக கொஞ்சம் இப்படி இருக்குது. ஆனால் மதியம் சாப்பிட்றப்போ நல்லா உதிரியாக வந்துடும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் மசாலா போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லமெல்லாம் சேர்த்துப்பாங்க. நான் வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வீட்டில் யாருக்கும் வெல்லம் பிடிக்காது. அதனால் உங்களுக்கு வெல்லம் பிடிக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த புளியெல்லாம் ஊற்றுறப்போ கொஞ்சோண்டு ஒரு 2 துண்டு இந்த மாதிரி சின்ன துண்டாக 2 துண்டு அளவுக்கு வெல்லம் போட்டுட்டு நீங்கள் வந்து சாதத்தை வந்து கிளறிக்கலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சைடிஷ் ஒன்று நம்ம வந்து பண்ண போகிறோம். வாங்க அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருவோம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா பெரிய பீட்ரூட்டாக ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. துருவி சேர்க்குறத விட இந்த மாதிரி வெட்டி சேர்த்தோம்னா பொரியலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான உப்பு சேர்த்து கலந்துருவோம். கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, சும்மா நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு இது போல் கலந்து விட்டுடலாம். பீட்ரூட் வந்து சட்டுன்னு வெந்துடும். அதனால் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான். இந்த தண்ணி மட்டும் வற்றுறதுக்குள்ளேயே நம்ம பீட்ரூட் வந்து நல்லா வெந்துடும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறமா நல்லா அந்த ஈரப்பதம் கொஞ்சமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஈரப்பதம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு அடுப்பை வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான். சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் இந்த மாதிரி வாங்கி பாத் மசாலா அரைச்சி வச்சுட்டு இது போல் கத்திரிக்காய் சாதம் செஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற போல் நான் வந்து பீட்ரூட் வறுவல் மாதிரியும் இல்லாமல் பொரியல் மாதிரியும் இல்லாமல் ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். பீட்ரூட் வந்து எப்படி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இந்த மாதிரி பீட்ரூட் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம வாங்கி பார்த்து செய்கிறப்போ நம்ம வேலை அதிகமாக இருக்குது, இது எங்கே செய்ய அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பவுட்ரு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு சட்டுன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு லஞ்சுக்கு செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அருமையான ஒரு டேஸ்ட்டில் வாங்கி பாத் மசாலா செஞ்சுட்டு அதுக்கு சைடிஷாக ஒரு பீட்ரூட் வறுவல் மாதிரியும் இல்லாமல் பொரியல் மாதிரியும் இல்லாமல் ஒரு ரெசிபி சூப்பராக செஞ்சுட்டோம். நம்ம நார்மலாக எப்போயுமே பொரியல் செய்வோம். வெங்காயம் மிளகாய் போட்டு வதக்கிட்டு தேங்காய் போடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் மிளகாய் தூளெல்லாம் போட்டுட்டு ஒரு வறுவல் ஸ்டைலில் ஒரு பொரியல் ஒன்று பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணால் வெறும் சாதத்திலே இந்த பீட்ரூட்டை போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் வாங்கி பாத் மசாலா ஸ்டோர் பண்ணி வச்சு அதில் சாதமும் செஞ்சு பார்த்துட்டு இதே போல் நம்ம பீட்ரூட்டில் ஒரு பொரியலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.